இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு தந்த இந்த வாய்ப்பை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம அது முழுவதும் நமக்கு போதுமானவராயிருந்தார், நல்லவராயிருந்து நம்மை நடத்தினார். இனிமேலும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். இந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை என்னன்னா, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். கண்களை மூடி இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிர் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். யாரெல்லாம் ஆண்டவரே என்னோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும் என்று கேட்கிறார்களோ அவளோடு கூட இன்றைக்கும் பேசுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த காலவெளியில் உங்களுடைய சத்தத்தை மத்தியில் தொழிக்க பண்ணும்படி எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தங்கள் மத்தியில் தொழிக்கட்டும். நீர் எங்களோடு பேசும்படி உங்களுடைய சின்ன கூட்டமா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீ கூட்டத்தை பார்த்து வருகிற தெய்வம் அல்ல. எங்கு ஒன்று இரண்டு என் நாமத்தினால் கூடி இருப்பார்களோ அங்கு வருவேன், அங்கு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிற தெய்வம். இந்த சொன்ன கூட்டத்துக்கு மத்தியிலும் நீர் எங்கள் மத்தியிலே உலாவி இருக்கிறதற்காக, எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி சொல்றாங்க. சபை நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே கர்த்தர் இப்பொழுது எழுந்தருளி இருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியிலே தொழிக்கப்படும், எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும். இன்னும் நாங்கள் என்ன செய்யணுங்கிறதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. நீ கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படி உடைய சமூகத்தில் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். விசேஷமா என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும். என் சுயம் வெளிப்படாதபடி, என் மாம்சம் வெளிப்படாதபடி அவைகளை சிலுவையில் அறைய இன்னொரு விஷயம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே வெளிப்படும், நீரே பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். இந்த உலகத்துல நம்மளை இரவும் பகலும் காத்துக் கொள்ளணும்னா ஒரே ஒருத்தராலதான் முடியும். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஏன்னா உலகம் மோசமான சூழ்நிலை இருக்கு. எப்ப ஆபத்து வரும், எப்ப மரணம் வரும், எப்ப அழிவு வரும் யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தில் தான் நாம் வாழ்றோம். கடந்த கால நியூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, எப்ப ஆக்சிடென்ட் ஆகி மறிக்கிறாங்கன்னு தெரியல. இடையில நியூஸ் பார்த்திருப்பீங்க. ஒரு ரயில்வே கேட்டு போடாம ஒரு மனுஷன் அசந்து இருந்ததுனால சரியான நேரத்துல உள்ள வந்து ஒரு பெரிய ட்ரெயின் வந்து என்ன செய்யுது, மோதி முழு அந்த மறித்து போனாங்க. வாலிப பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு திரும்ப சந்தோஷமா வீட்டுக்கு வர முடியல. அவங்க உயிருக்கு ஆபத்து. சில பொல்லாத மனிதர்கள் அவங்க வாழ்க்கையை சிதைத்து விடுறாங்க, அல்லது என்ன செஞ்சுறாங்க, அவங்கள கொண்டு விடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அண்ணன் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம், ஆண்டுடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம், எங்கும் பொல்லாப்பு நிறைந்திருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். பிசாசானவனுக்கு தெரியும் தனக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து தீவிரமாய் அவன் கிரியை செய்கிறான். எங்கும் அழிவு, எங்கும் ஆபத்து, எங்கும் கொள்ள, எங்கும் கொலை, எங்கும் அழிவு,
எங்கு ஆபத்து, எங்கு திருட்டு, எங்கு உபச்சாரம், எங்கு வேசத்தனம், எங்கு அசுத்தம் நிறைந்திருக்கிற ஒரு பொல்லாத உலகத்துலதான் நம்மள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உலகம் முழுவதும் மோசமா இருக்கலாம், உலகம் முழுவதும் எதிர்மறையா இருக்கலாம், எங்கும் ஆபத்து இருக்கலாம், எங்கும் அழிவு இருக்கலாம். சரியா சொன்னா, பைபிள் படி சொன்னா சில நேரங்கள் நிலநடுக்க வரலாம், சில நேரங்கள் இயற்கை சீற்றங்கள் வரலாம், சில நேரங்கள் அழிவு எது வேணாலும் வரட்டும். ஆனா நான் ஒண்ணு செய்வேன், உன்னை இரவும் பகலும் சேதமடையாதபடி நான் காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் தான் நம்மளை காக்கணும், நம்மளை மட்டும் இல்ல, நம்முடைய ஆத்மாவையும் அவர் தான் காக்கணும் சேதமடையாதபடி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தராகிய நாம் அதை காப்பாற்றி அவர் தான் நம்மளை காப்பாற்றணும். சில நேரங்கள்ல சில மனுஷங்க வாக்கு கொடுக்குறாங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன், கண்கலங்காம பார்த்துக்கிறேன், நான் உனக்கு துணையா இருப்பேன், கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், காப்பாத்துவேன்னு சொல்லி கையை பிடிக்கிற, திருமணத்துல உடன்படிக்கை பண்ணுகிற அநேகருடைய நிலைமை பாத்தீங்கன்னா கைக்கு சில முடியும். 1 வருஷம் 2 வருஷம் தான். என்னப்பா பயங்கரமா சொன்னேன், அது அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சூழ்நிலை அவளை வச்சு என்னால காப்பாற்ற முடியாது, அவன் வேண்டாம், இப்படி தள்ளி விடுகிற, காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் போகிற மனுஷங்க நிறைந்த உலகத்துல என்ன செய்யறோம், வாழ்றோம். இந்த ராணுவ படை என்னை காப்பாற்றும், இந்த மெய் காவலான் என்னை காப்பாற்றுவான், இந்த நம்பிக்கைக்குரிய ஆள் என்னை காப்பாற்றுவோம்னு சொல்லி யாரையும் நம்பிவிட முடியாது. கூட இருக்கிறவங்களே எனக்கு துரோகியா மாறி தன் சுயநலத்துக்காக, சுய லாபத்திற்காக நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு பொல்லாத உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு, அவர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு. இரவும் பகலும் உன்னை காத்துக் கொள்வேன், ஒருத்தரும் உன்னை சேதப்படுத்தாதபடி காத்துக் கொள்வேன், உன்னை காப்பாற்றுன மாத்திரம் இல்ல, நீங்க பூமியில வாழ்ந்திருப்பதற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்பை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சின்னு போடப்பட்டிருக்கு. உலகத்தானே சொல்றோம், மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊத்த தெரியும்னா நம்மளை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவருக்கு தேவையை தர முடியாதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையை சந்திக்க முடியாதா? நம்முடைய ஊழிய தேவைகளை சந்திக்க முடியாதா? நம்முடைய குடும்ப தேவைகளை சந்திக்க முடியாதா? அழகா நடத்த முடியும். இந்த தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவரை தவிர ரட்சகர் இல்லை, அவரை தவிர மீட்பர் இல்லை, அவரை தவிர பாதுகாக்கிறவர் இல்லை, அவரை தவிர நம் தேவைகளை சந்தித்து நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அவரே ரட்சகர், நமக்காக ரட்சகராய் பிறந்திருக்கிறார், நமக்காக யாவை செய்கிற நல்ல ஆண்டவர். சரி, 3 விஷயத்தை உங்களோடு கூட அதே பைபிளில் இருந்து பேச போகிறேன். அந்த வசனத்துக்கு 3 பாயிண்ட். 1 எழுதிக்கிறவங்க எழுதிக்கலாம், இல்ல மைண்ட்ல யாரும் வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட், அவர் காப்பாற்றுவார். என்னது சொல்லுங்க அந்த வார்த்தைய, அவர் காப்பாற்றுவார். 2வது தண்ணீர் பாய்ச்சுவார். என்னது? 3வது ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வார். 3 பாயிண்ட் தொடர்ந்து பேச போறேன். எல்லாரோடு பேசுவார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை தைரியப்படுத்துவார், அடுத்த லெவலுக்கு நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் நம்மை காப்பாற்றுவார், 2வது நமக்கு தண்ணீர் பாய்ச்சுவார், 3வது நம்மை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வார், பாதுகாத்துக் கொள்வார். சரி, முதல் பாயிண்ட் யாரெல்லாம் பைபிளை காப்பாற்றினார் பாப்பா. வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். போதும். இங்கு யாக்கோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் மனாந்தரமா போய் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல பைபிள் வாசிக்கிற ஊழிய செய்த ஆட்கள் தான் இருக்கிறோம். அதனால எல்லாருக்கும் தெரியும். தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறான். ஏன்? உசுருக்கு பயந்து. அவங்க அண்ணன் என்ன செய்வான், போட்டு தள்ளிவாங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஏமாத்தி பிறகு எல்லா ஆசீர்வாதத்தையும் நினைஞ்சாச்சு, வாங்கியாச்சு. அதனால உயிருக்கு இந்த சேஃப்டி இல்ல, பாதுகாப்பு இல்ல. எங்க அண்ணன் என்னை முடிச்சிருவான், என்னை காலி பண்ணிடுவான்னு தெரியுது. அதனால அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. யாரு? ரெபெக்கா.
இங்க இருக்காதப்பா. ஒரே நேரத்துல ரெண்டு கூட என்ன செய்யல, நான் இழக்க விரும்பல. உங்க அப்பா எப்படா சாவாரு, அதே குடியில உன்னை சமாதி வைக்கணும்னு சொல்லி உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டான். அதனால உன்னை காப்பாற்ற விரும்புறேன்னு சொல்லி அவங்க ஆலோசனை கொடுத்து மாமா வீட்டு நின்று பொய்ன்னு சொல்லி கிளப்பி விடுறாரு. உடனே தகப்ப விட்ட விட்டு தாயை விட்டு வனாந்தரமா தனித்து விடப்பட்ட நிலைமையில அவன் போய்கொண்டிருக்கிறான். வனாந்தர மார்க்கமா போய்கொண்டிருக்கும் போது இருட்டாயிடுச்சு. இப்பதான் செல் வசதி இருக்கு, அப்படித்தானே? செல் டார்ச்சர் கூட அடிச்சு போயிடலாம், இருக்குல்ல. அன்னைக்கு யாக்கோபு காலத்துல செல்லு கிடையாது. அந்த ரோட் ஓரங்களை இப்ப இருக்கிற விளக்கு வெளிச்சம்னா கிடையாது. வனாந்தரத்துல போனா இருட்டாயிடுச்சுன்னா அறிக்கை நைட்டு கூட இருந்துச்சான்னு தெரியல யாக்கோபு காலத்துல. இப்பதான் நம்மளால ஒன்றுனா கண்டுபிடிச்சாங்க. ஆனா யாக்கோபு இருட்டான சூழ்நிலை போகும்போது யோசிக்கலாம், இனி எனக்கு கண்ணு தெரியாது, இனி நான் பிரயாணம் பண்ண முடியாது. அதனால ஒரு கண்ணை எடுத்து நினைஞ்சிருவான். பேசாம படுத்து தூங்கிட்டு விடிஞ்ச பிறகு என்ன செய்வோம், பிரயாணத்தை தொடரணும்னு சொல்லி யோசித்து அவன் படுத்து தூங்கும் போது கர்த்தர் சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணியில செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. அந்த தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை பார்க்கிறான். அப்ப வானத்து மேல நின்று ஒரு சத்தம் கேட்குது. யாக்கோட்ட பேசுறாரு, அப்பா நீ போகிற இடமெல்லாம் என்ன செய்வேன், காப்பாற்றுவேன், உனக்கு உணவு கொடுப்பேன், உனக்கு ஆகாரம் கொடுப்பேன். நீ இப்ப போற உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வரும்போது உன்னை சமாதானத்தோட என்ன செய்வேன், நான் கொண்டு வருவேன் சொல்லி ஆண்டவர் அவனை பேசிட்டு சொல்றாரு. இப்ப உனக்கு சொல்றோம்ல, இந்த வார்த்தைய உன் வாழ்க்கையில செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லி யாக்கோட்ட கர்த்தர் பேசுறார். இந்த வார்த்தையை நம்பி சந்தோஷமா இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நான் இடத்திற்கு பெத்தேன் என்று பேர் விடுகிறான். ஆனா இது நடந்த பிறகு அவன் ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்றான். வாசிங்க அதே அதிகாரத்துல ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தரை பார்த்து சொல்றான், நீ எனக்கு உண்ண உணவு உடுக்க ஆகாரம் கொடுத்து என்னை போற வழியெல்லாம் காப்பாத்தி என் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வர பண்ணுவீங்கன்னா நீதான் என் தேவன். உண்மை தவிர வேற எந்த ஒரு காரியத்தை எனக்கு தெய்வமா செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன் என்று ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா பொருத்தனை பண்ணி தசமபாகங்களையும் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை நடத்துகிறார். மாமா வீட்டுக்கு போறான், கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், மனைவி பிள்ளைகளை தருகிறார். எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு திரும்ப புறப்பட்டு என்ன செய்யறான், வருகிறான். அப்பா வீட்டுக்கு திரும்ப வர்ற வழியில வரும்போது ஒரு பயம் அவனை ஆட்கொள்ளுது. என்ன பயம் தெரியுமா, இப்ப எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், ஏற்கனவே எங்க அண்ணன் என்ன கொண்டுருவான் அழிச்சுவான்னு சொல்லிதான் பயந்து வீட்டை கொண்டு என்ன செஞ்சேன், புறப்பட்டு வந்தேன். இப்ப திரும்ப எங்க அப்பா வீட்டுக்கு போனாங்க, யாரு இருக்கா, ஏசா இருக்கான், அவங்க அண்ணன் இருக்கான். போட்டு தெளிவானே ஒரு பயம் வருது. அவனே சொல்லுவான் பாருங்க, வாசிங்க அதே அதிகாரம். அதாவது ஆதிகாமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 32:11 ஆதிகாமம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளையையும் தாய்மார்களையும் முறியடிப்பார், கொண்டு போடுவான், அழிச்சிருவான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். எல்லா ஆசீர்வாதமும் இருக்குங்க வாழ்க்கையில. ஆனா உயிருக்கு சேஃப்டி இல்ல, அதான் பிரச்சனை. மனைவி குறையில, பிள்ளைகள் குறையில, செல்வி குறையில, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா அவன் உயிருக்கு கேரண்டி இல்ல, அவன் காக்கப்பட்டிருப்பாங்கிறதுக்கு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில. ஏன்னா அவன் ஏசா என்னை கொண்டுவான் பயந்து இருக்கிறேன், அவன் கைக்கு என்னை தப்புவீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆனா ஒரு தீர்மானம் பண்றான், தன் பிள்ளைகளை எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிட்டு அடுத்த வசனம் அதை வாசிச்சு சொன்னா அவன் புரிய நினைக்கிறேன். 32:24 வாசிங்க. 32:24 அதிகாரம் 32. பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார்.
அதனால் அவருடனே போராடியில் யாக்கோப்பின் தொடை சந்து சுருக்கிட்டு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் நீர் என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இப்ப இரவெல்லாம் போராடுறான் உயிருக்கு பயந்து. நாளை காலையில எங்க அண்ணனை பார்க்க போறேன், நாளை காலையில எங்க அண்ணன் நினைஞ்சிருவானே கொண்டுருவான், நான் அழிக்கப்பட போறேங்கிற பதட்டத்துல இரவெல்லாம் போராடுறான். ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதில எதிர்பார்க்கிறான், ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறான். இரவெல்லாம் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் தரவே இல்லை. பொழுது விடிய போது விடுறாங்கிறாரு. நம்ம வாசியில சொன்னான் பொழுது விடிய போது பாண்டி விட்டுரு, நான் விடணும் தான், நான் சொல்றதுக்கு பதில் கொடுக்க நான் பேசுறேன் விடுறேன். என்னை என்ன ஆசீர்வாதம் கொடுக்கல, பிறகு ஆசீர்வாதத்தை கேட்கிறான். இப்ப உயிர் சேஃப்டி அடுத்து வாங்கணும்னா என்ன வேணும்? உயிர் வேணும், காக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. போராடி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்றார் உன் பேர் என்ன? அங்கதான் மனம் திரும்பவே ஆரம்பிக்கிறான். யாரு? யாக்கோபு. உன் பேர் என்னப்பான்னு கேட்கிறார். அங்க அவங்க அப்பாட்ட என்ன சொன்னா, உன் பேர் என்னன்னு கேட்கும் போது ஈசாக்கிட்ட அப்படி போய் சொன்னான். இது யாருக்கு தெரியுது? தேவனுக்கு. இப்ப என்ன சொல்றான் பாப்போம். இப்பயும் பொய்ப்பொழியாதான் இருக்கிறானா, உண்மை இருக்கிறானா? இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு கொண்டு நினைக்கிறார். இவன் இனி உயிரோடு கூட வாழணும்னா இவன் மனம் திருப்பி ஆகணும். இவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து ஆகணும். இனி உண்மை இல்லைன்னு அவன் மாறணும். தேவன் விரும்புறவன் அவன் மாறணும். அப்பதான் இந்த உலகத்துல இனி அவன் வாழ்றதுக்கு தகுதியான அவனை காப்பாற்ற கர்த்தரால முடியும். உண்மை இல்லாதவனை கர்த்தர் காப்பாற்ற முடியாது. உண்மை உள்ளவனை தற்காத்தும் பைபிள் இருக்கு. உண்மை உள்ளவனை கர்த்தர் காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. இப்ப என்ன ஆச்சுன்னா அவன் வாழ்க்கையை மாற்றி முடியும். பேர் என்னப்பான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே என் பேரு யாக்கோபு, உண்மையை சொல்லிட்டான். அப்பதான் ஆண்டு சொல்றாரு, இதுவரைக்கும் உன் பேர் யாக்கோபா, இனி உன் பேர் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று சொல்லி அந்த அவன் பேரையும் மாற்றினார், அவன் வாழ்க்கையை மாற்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரே ஒரு ஜீவன் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவன் எவ்வளவு பெரிய பொல்லாதவனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அக்கிரமம் நிறைந்தவனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய திருடனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரனா இருக்கலாம். இந்த இயேசுவின் ஒரு சந்திப்பு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும், தலைவனாய் மாற்றிவிடும். யாக்கோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றின உடனே அவன் சொல்லி ஆசீர்வதியான்னு கேட்டான். வயல் போட்டு அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இப்ப சந்தோஷமா எழுப்பி புறப்பட்டு போறான். புறப்பட்டு போனா காலி முடிவான், கொன்றுவான், முடிச்சிருவான் நினைக்கிறேன் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதே ஆதிகாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவனை கண்டு எப்படிங்க கொலை பண்ண வேண்டிய எப்படிங்க கட்டி பிடிச்சு முத்தம் பண்றான்? அங்க நைட் நடந்த ஒரு பெரிய மாற்றத்துல ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வான். அப்ப இவன் ஆண்டவருக்கு பிரியமானவனா இருக்கான். பொய்யா இருக்க வரைக்கும் ஆண்டவர் பிரியமானவன். ஒரு தேவக்குள்ள உண்மையுள்ளவனா இருக்கணும். இப்ப உண்மையுள்ளவனா மாற்றப்பட்ட பிறகு பைபிள் சொல்லுது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமானவனா மாறினா யாரு? யாக்கோபு. அதனால சத்ருவா இருந்த அண்ணன் கூட சமாதானமாகும்படி ஆண்டவர் ஏசாவின் இருதயத்தை திருப்புகிறான். இரவெல்லாம் இங்க போராடி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் அண்ணனுடைய இருதயத்தை திருப்பி பகல் அவன் பார்த்தவன ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தமிட்டு அழுதார். 2 பேரும் அழுதாரு போடுங்க. ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு ஓடி யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவனை காப்பாற்றி அழகாய் நடத்தினார். அல்லேலூயா. இந்த காலவெளியில சொல்றாரு, சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கலாம், பொல்லாத உலகத்துல தான் வாழ்றோம், ஆபத்து நிறைந்த உலகத்துல தான் வாழ்றோம், எப்ப சேஃப்டிங்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு உலகத்துல தான் வாழ்றோம். கர்த்தர் சொல்றாரு போகிற இடமெல்லாம் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. சரி, இன்னும் யாரெல்லாம் காப்பாற்றுறாரு பார்த்தா வாசிக்கணும். 2 சாமுவேல்
8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிங்க. தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றிருக்கார். இன்னொரு வசனம் 14ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல அடுத்த எழுதப்பட்டிருக்கு. ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லோரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். போற இடமெல்லாம் காப்பாற்றினார் முதல்ல போட்டிருக்கு. இப்ப தாவீது போன எல்லா இடங்களிலும் காப்பாற்றினார் போடப்படுது. அப்ப எங்கு போனாலும் எல்லா இடங்களிலும் காப்பாற்றுகிற நல்ல ஆண்டவர் யாரு? நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. தாவீதை எப்படி எல்லாம் காப்பாற்றினார்னு பேசினா அது பெரிய பிரசங்கம். அதெல்லாம் இப்ப சொன்னோம்னா இப்ப 2 மணி ஆயிடும். அதனால டச் பண்ணி விட்டு விடுறேன். கோலியாத்துல போய் நிற்கும் போது அடிச்சு காப்பாற்றுறாரு. இவங்க எல்லாம் பயந்து நடிக்கும் போய் கலங்கி இருக்கிறாங்க. கோலியாத்து மிரட்டுறான். ஒரு ஆள விடுங்க. இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் சேனை அந்த வார்த்தையை கேட்டு மிகவும் கலங்கி பயந்தார்கள் போடப்படுது. இப்ப ஜெயிச்சாச்சு. ராஜா வாழ்ந்ததுக்கு அப்புறம் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10000 சொன்னோம்னா எல்லாரும் புறப்படாங்க. சவுல் கூட வந்துச்சு. இவன் உயிரோடு இருக்க வரைக்கும் நானும் அடுத்த என் பிள்ளையார் என்ன செய்ய முடியாது, ராஜாவாக முடியாது. அதனால என்ன செய்வோம், விருந்துக்கு கூப்பிடுவோம் சொல்லி விருந்துக்கு கூட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து என்ன செய்யறான், எப்பிறான் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் தப்பிச்சுட்டான். சவுல் என்ன செய்யறான்னா தாவீதை கொல்ல பார்க்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ராஜாவாயாச்சு. யாரு? தாவீது ராஜாவான பிறகும் கூட சில ஆட்களை பெத்த பிள்ளையை விரோதமா எழுப்பி இவனை காலி பண்ணி அந்த ஸ்தானத்துல ராஜாவான நினைக்கிறான். யாரு? அப்சலோம். இப்படி காலம் முழுவதும் அவனை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருந்தார். எத்தனை பேர் அவனை விரோதமா எழுப்பினாலும், எத்தனை ராஜாக்கள் எத்தனை மனிதர்கள் கூட பிறந்த பெத்த பிள்ளையை எழுப்பினா கூட ஒருத்தன் கையில கூட ஆண்டு கொடுக்கவே இல்லை. அவன் போற இடமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த காலப்படியில கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார், நீங்க எங்க டிராவல் பண்ணி போனாலும் எங்கு போனாலும் எல்லா இடங்களிலும் உங்களை காக்கும்படி நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன். எதற்கு? நீ போகிற இடமெல்லாம் உன்னை காக்கும்படி உன்னுடனே நான் இருக்கிறேன். போகிற இடமெல்லாம் காக்கும்படி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் தாவீது அனுபவபூர்வமா சங்கீதத்தை எழுதினா. 121 சங்கீதம் 7வது 8வது வசனம் வாசிங்க. இன்னும் அழகாக எழுதப்பட்டிருப்பாங்க. வாழ்க்கையின் அனுபவத்தை அப்படியே சங்கீதம் எழுதுறான். கர்த்தர் அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கும் காப்பான். வாழ்க்கையை அனுபவிச்சதை எழுதுறான். நான் போற இடமெல்லாம் மட்டும் இல்லைங்க, நான் எந்தெந்தைக்கும் என்னை காக்கிற ஆண்டவர் என்று சொல்லி அழகா ஓட்டத்தை முடிகிற வரைக்கும் அவனை யாரும் செய்ய முடியல, சேதப்படுத்தவும் முடியல, அவனை அழிக்கவும் முடியல. வயது முதிர்ந்தவன் ஆன பிறகு, கிட்டத்தட்ட இஸ்ரவேலை 40 ஆண்டு காலம் ராஜாவாய் ஆண்ட பிறகு முதிர்ந்த வயதில் மறித்தான். முதல் பாயிண்ட் பார்த்துக்கோ, காப்பாற்றுவார். 2வது தண்ணீர் பாய்ச்சி வாசிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க.